1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தினுடைய நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் என்னன்னு கேட்டால், கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 பேதுரு நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. இன்னொரு முறை வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த வசனம் நிறைய ஒரு பெரிய சப்ஜெக்ட், ஒரு பெரிய வசனம், ஒரு பெரிய ஆழமான சத்தியம். ஒன்று, அதாவது கொஞ்ச கால பாட அனுபவிக்கிற உங்களை, அந்த வசனத்தை பாருங்க. கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை ஒன்று சீர்படுத்தி, இரண்டாவது ஸ்திரப்படுத்தி, மூணாவது பலப்படுத்தி, நாலாவது நிலைநிறுத்துவார். ஆமாம், 1 2 3 4 பாட அனுபவிக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் சீர்படுத்துவார், இரண்டாவது ஸ்திரப்படுத்துவார், மூன்றாவது பலப்படுத்துவார், நான்காவது நிலைநிறுத்துவார். இப்போ அனுதினமும் நம்ம பிரசங்கம் கேட்டுக்கிட்டே வரோம். நான் ஏதோ மாதத்துக்கு ஒரு முறை பேசுனா நான் 6:30 மணிக்கே பிரசங்கம் ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா ஒரு நீண்ட பிரசங்கம் பண்ணி உங்களுக்கு ஜெபம் பண்ணணும். ஆனால் அப்படி கிடையாது. நம்ம ஊழியத்தின் நோக்கமே ஜெபம் பண்ணி நீங்கள் எல்லாரும் ஜெபிக்கிறவங்களாக மாறணும். நீங்கள் எல்லாம் வசனத்தை பேசுகிறவர்களாக மாறணும். உங்கள் எல்லாருக்குள்ளே ஒரு ஜெபாவி இறங்கணும். ஒவ்வொருவரும் ஒரு எவாஞ்சலிஸ்டாக மாறணும். பிரைஸ் காட். ஒவ்வொருவரும் எப்படி மாறணும்? ஒவ்வொரு சுவிசேஷ ஊழியர்களாக மாறணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதை கஷ்டப்படுகிற கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறவங்களுக்கு முதல்ல தேவை சீர்படுத்தணும், ரெண்டாவது தேவை ஸ்திரப்படுத்தணும், முக்கியமாக தேவை பலப்படுத்தணும், நாலாவது தேவை நிலைநிற்க பண்ணணும். இல்லைன்னா இந்த பாடுகள் அநேகரை கிறிஸ்துவின் அன்பை விட்டு கொண்டு போய் விடுகிறது. ஏன்னா கிறிஸ்து இயேசுக்குள் வாழ மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் அப்படின்னு பைபிளில் 2 தீமோத்தேயின் புத்தகத்தில் வாசிக்கிறதை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கணும்னு விரும்புகிறேன். 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் 2 தீமோத்தேயு 3:12 படி, அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். நடக்கணும்னு நினைக்கும் போதே அவனுக்கு பிரச்சனை வரும்னு அர்த்தம். கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த சஃபர் அண்ட் ப்ரசிக்யூஷன், அதுனா என்ன அர்த்தம்னா, அதாவது பயங்கரமான உபத்திரவம் வரும்னு அர்த்தம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, கிறிஸ்து இயேசுக்குள் வாழணும் அப்படின்னு நினைக்கும் போதே போராட்டம் வருமா. ஏன்னா அதனால தான் நிறைய பேர் இந்த போராட்டத்தை கண்டு பயந்து விசுவாசத்தை விட்டு போயிடுவாங்க. எங்களை மாதிரி சில ஆட்கள் போராட்டத்தை பற்றி பேச மாட்டாங்க. பேசணும், ஜனங்கள் பயந்துருவாங்க. அவங்களை என்கரேஜ் பண்ணி விடணும். இவங்க மறைமுகமாக அவங்கள தவறான பாதையில் நடத்துகிறான்னு அவங்களுக்கு தெரியல. நானும் பாடுகளை பற்றி பேசிட்டு வரேன், உபத்திரவங்களை பற்றி பேசிக்கிட்டு வரேன், அந்த பாடுகளின் மத்தியில் கர்த்தர் வைத்திருக்கிற பங்கை பேசிக்கிட்டு வரேன். யாரும் ஒன்றும் பேக் ஸ்லைட் ஆகலையே.
ஆமாம், நான் வசனத்தை பேசினேன்னா, நீங்கள் வசனத்தை பேசுனீங்கன்னா சபை உயிர் மீட்சி அடையும். நான் சரியாக போதிக்க வேண்டிய விதத்தில் போதிச்சா என்னுடைய போதனையை கேட்கிற விசுவாசிகள் கர்த்தரை நோக்கி பார்ப்பாங்க. அதை விட்டுட்டு இன்டலெக்சுவல் ப்ரீச்சிங்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று மோட்டிவேஷனல் ப்ரீச்சிங்னு ஒன்று இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அதாவது கர்த்தருடைய பிள்ளை இன்டலெக்சுவலாக பேசுறது, உலக ஞானத்தோடு இணைச்சி பேசுறது, மோட்டிவேஷனலாக பேசுறது, அது தருவார் இதை தருவார், உனக்கு இந்த நடக்கு நல்லதை நினை. நான் என்ன சொல்கிறேன், ஆவியில் நிரம்பிட்டேன்னா உன் நினைப்பு, உன் எண்ணம், உன் பார்வை, பேச்சு எல்லாம் அவருடைய கண்ட்ரோல் ஆயிரும். கைகளை வைத்து ஆண்டு தோத்திரம் பண்ணிடுங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் நான் உங்களோடு கூட பேசும்படி இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னன்னு கேட்டால், கொஞ்ச கால பாட அனுபவிக்கிற நம்ம ஆண்டவர் பலப்படுத்துவார். முடிஞ்சால் நாளைக்கு அந்த வசனத்தின் மற்ற பாகங்களை நம்முடைய ஃபாஸ்டிங் ப்ரேயரில் பார்க்கலாம். அப்போ இன்றைக்கி நம்ம வாசித்த அந்த வசனத்தின்படி என்னென்னா, தேவனுடைய பிள்ளைகளை கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற நம்மை கர்த்தர் பலப்படுத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ நான் குயிக்காக உங்களுக்கு ஆண்டவர் எப்படிலாம் நம்மளை பலப்படுத்த போகிறாரு அப்படிங்கிறத வசனத்தின் மூலம் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். வாசிங்க. முதலாவது, கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவருடைய நாமமே தான் இவனை பார்த்து அறிந்திருக்கிறபடி இவனை பலப்படுத்தியது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. இந்த சர்வாங்க சுகத்தை அவனுக்கு கொடுத்தது. அந்த வசனத்தை நீங்கள் சத்தம் போட்டு படிங்க. எல்லாரும் ஸ்க்ரீனில் போட்டிருக்கு பாருங்கள். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமம்தான் நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தியது. அவரால் உண்டான விசுவாசம்தான் உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இவனுக்கு இந்த சர்வாங்கன்னு படிக்கிறத விட சர்வ அங்கம், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இவனுக்கு சுகத்தை கொடுத்தது. ஓகே, இப்போ நீங்கள் என்னை கவனிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த 3ஆம் அதிகாரத்தில் இந்த 16ஆம் வசனத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் எப்படி பலப்படுத்தினார்னா, இயேசுவின் நாமத்தை பற்றும் விசுவாசம். இயேசுவின் நாமத்தை பற்றும் விசுவாசமே. அவர் சொல்லுகிறார் அந்த வசனத்தில், அவருடைய நாமம் தான் இவனை பலப்படுத்தியது. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து இருக்கிற இவனை பலப்படுத்தியது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, தாயின் வயிற்றிலே சப்பானியாக பிறந்த ஒருவனை, கிட்டத்தட்ட 40 வயது மதிக்கத்தக்க ஒருவனை, அப்படி பார்த்தா 40 வருஷம் அவன் சப்பானியாக இருந்திருக்கிறான். மோர் தென் 40 years. சரியா? அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை அவன் எழும்பி அவனை பலப்படுத்தினது எது அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை, பொண்ணு வெளியில் என்கிட்ட உள்ளதை உனக்கு நான் தரேன், நசேனா இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று பேதுரு வந்ததுனால, நோ, இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமம் அவனை பலப்படுத்தியது. இயேசுவின் நாமம் பலப்படுத்தியது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், விலையேறப்பட்ட இயேசுவின் நாமத்தை நீங்கள் கையாண்டு பாருங்களேன். விலையேறப்பட்ட இயேசுவின் நாமத்தை கையாண்டு பாருங்க. அங்கு சத்துரு அலற ஆரம்பிப்பான். அத்திக்குளம் கூட்டத்தில் இயேசு அறியாத பயங்கரமான ஒரு அந்த ஊர் தலைவரும் அவர் மனைவியும் அவங்க பலவிதமான ஆவிகளுக்குள் தங்களுக்குள்ளே வச்சு அவங்க மக்களை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மக்கள் அவங்கள தேடி போய்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அன்றைக்கி ஜெபிக்கும் போது அந்த சகோதரி சொல்கிறா, என்னை விட்டு ஒரு பயங்கரமான ஒரு பொல்லாத ஆவி போயிருச்சு, இப்போ நான் தெளிவாயிட்டேன்னு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ நான் என்ன உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னா, ஐயா, நான் பலவீனமாக இருக்கிறேன், ஆவியில் சோர்ந்து போயிட்டேன், அல்லது சரீரத்தில் ஒரு பலவீனமாக இருக்கிறேன். சரீர பலவீனத்தை குறித்து கவலைப்படாதீங்கன்னு சொல்ல மாட்டேன். அது நேரத்தில் கவலை வராமல் இருக்காது. உடனே நீங்கள் இயேசுவின் நாமத்தை உச்சரிங்க. இயேசுவின் நாமத்தினால
அன்னைக்கு பேதுரு சொன்னார், பொண்ணும் கிடையாது வெள்ளியும் கிடையாது. அன்னைக்கு இருக்கிற சபையில் அதெல்லாம் கிடையாது, அதனால தான் அவர் கிடையாதுன்னு சொன்னார். இன்றைக்கி இருக்கிற சபையில் இருக்குது, ஆனால் தான் பொண்ணு கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கி வேறு ட்ராக்கில் போயிட்டுருக்குது. அன்னைக்கு இருக்கிற சபையில் பொண்ணும் கிடையாது வெள்ளியும் கிடையாது, ஆனால் அவங்கக்கிட்ட ஒன்று இருந்தது, இயேசுவின் நாமம் என்ற ஒரு ஆயுதம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், உங்கள்கிட்ட பொண்ணு இல்லை வெள்ளி இல்லை ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக இருக்கிறீங்க, பரவாயில்ல, ஆனால் இயேசுவின் நாமத்தை உச்சரிங்க. ஆமாம், அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசம் வந்ததுக்கு காரணம் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். அப்போ கர்த்தருடைய நாமத்தினால உங்களுக்கு சொல்கிறேன். இதை சொல்லிகிட்டு இருக்கும்போது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 1 சாமுவேல் சாப்டர் 17 verse 45 என்ன சொல்லுது? உங்கள் எல்லாருக்கும் தெரியுமே அந்த வசனம், டக்குன்னு வாசிக்கலாம். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். ஷார்ட்டா சொல்றேன், பெலிஸ்தனை நோக்கி சொல்றார், பட்டயம் ஈட்டி கேடகம் இதெல்லாம் கொண்டுட்டு வர, நானோ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தில் வருகிறேன். தாவீதை பற்றி இன்று வரைக்கும் நம்ம பேசுவதற்கு காரணம் என்ன? கோலியாத்தினுடைய ஸ்டோரி இல்லாத சண்டே ஸ்கூலே கிடையாது. காரணம் என்ன? கர்த்தருடைய நாமம், கர்த்தருடைய நாமம். என் வீட்டில் பில்லி சுண்ணியை வச்சுட்டாங்க பிரதர், எங்கள் அப்பா காலத்திலே வச்சுவிட்டாங்க, அதுலேருந்து நாங்கள் வெளியே வராமல் இருக்கிறோம். முதல்ல ஸ்டாப் இட், அந்த 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 வார்த்தையை நீங்கள் நிறுத்துங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, எந்த மந்திரவாத வல்லமையும் இயேசுவின் நாமத்துக்கு முன்னால் நிற்க முடியாது. அப்படியா சொல்கிறீங்க? நிறைய பேர் ஜெபம் பண்ணாங்க, ஒன்றும் நடக்கலையே. நீங்கள் ஜெபம் பண்ணிங்களா? நீங்கள் ஜெபம் பண்ணிங்களா? உங்களுடைய ஜெபத்தை கையில் எடுங்க, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கேளுங்க, ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபம் தான் சத்துருவின் போராட்டத்திலேருந்து உங்களை வெளியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துடும். எவ்வளோ அனுபவங்களை நான் உங்களுக்கு சொல்லுவேன், நேரம் ரொம்ப முக்கியம். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு என்ற நாமம். அப்போ அன்னைக்கு தாவீது கோலியாத்தை மேற்கொண்டதுக்கு, இத்தனைக்கு தாவீது கையில் அவன் சவுல் பட்டயத்தை கொடுத்து பார்த்தார், தலசீராவை கொடுத்து பார்த்தார், மார்க்கவசத்தை கொடுத்து பார்த்தார், ராஜா கொடுக்குறாருன்னு எல்லாத்தையும் போட்டு அவன் உடுத்திக்கிட்டு முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறான், இது நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு. அப்போ அவனுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. உடனே கழட்டி தோத்துறோம், ஐயா வச்சுக்கிடுங்க, எனக்கு ஏற்கனவே ஆயுதங்களை கர்த்தர் வனாந்தரத்தில் கொடுத்துருக்கிறார், ஆற்றங்கரையில் நான் கண்டெடுத்த கூழாங்கல் என் கையில் இருக்கிறது, அது போதும் அந்த ஜெயிண்ட் அல்லாவிட்டால் அந்த ராட்சதனை கொலை செய்கிறதுக்கு. மற்றவங்களாம் மென்டல் மாதிரி நினச்சிருப்பாங்க, இவனை மாதிரி மென்டல் எவன்டா இருப்பான்னு. இன்றைக்கும் ஊழியர்களை அநேகர் மென்டல் தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், எங்களை கூட நினைப்பீங்க, ஒருவேளை டெய்லி இந்த ஆளுக்கு வேறு வேலை கிடையாது, சாயந்தரம் ஆனால் பிரசங்கம் பண்ணுறான், பாட்டு பாடுறான் அப்படின்னு. இன்னும் ஒரு தாயார் கூட சொன்னாங்க, ஆமாம் நீங்கள் பிரச்சனை தான் ஆவடிக்கு ஓடிடுறிய, ஆவடிக்கு மாத்திரம் எப்படி ஓடுற, பாவம் அவன் ரட்சிக்கப்படலை, பாரு அவன் ரட்சிக்கப்படாதவன், அவன் என்ன சொல்லுவான், பாவம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், இந்த நாட்களில் பிரியமானவர்களை சோர்ந்து போகாமல் இயேசுவின் நாமத்தை உங்கள் நாவியில் உச்சரிங்க. கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி, தகப்பனே இந்த நாட்களில் ஆண்டவரே உம்முடைய நாமம் வல்லமை உள்ளது, உம்முடைய நாமம் மகத்துவமானது, உம்முடைய நாமம் பெரியது. இயேசுவின் நாமத்தினால எல்லா கிரியைகள் அழிக்கப்படும், இயேசுவின் நாமத்தினால வியாதிகள் குணமாகும், இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் பிசாசுகள் அலறி ஓடும், இயேசுவின் நாமத்தில் கேன்சர் கட்டிகள்லாம் மறைஞ்சு போயிடும், இயேசுவின் நாமத்தினால எல்லா விதமான அல்சர்கள் குணமாயிரும், இயேசுவின் நாமத்தில் தைராய்டுகள் ஆண்டவரே இடுந்து இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும், எல்லா விதமான பார்வை கோளாறுகள், இன்பேலன்சிங், நடக்க முடியாத சூழ்நிலைகள் எல்லாம் மாறி உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு புது கிருபை கொடுக்கிறதற்காக இயேசுவே உம்முடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், இயேசுவே உம்முடைய நாமத்தை சொல்லுகிறோம். இந்த கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் ஆமே, நடக்க முடியாதவங்களாம் அப்படி எழும்பி வீட்டுக்குள்ளே நடங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உட்கார முடியாதவங்களாம் உட்கார்ந்து எழும்பி நல்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த புது பலனுக்கா எங்களோடு சேர்ந்து பாடுங்க. இயேசு நாமமே சரீர வியாதிகளை குணமாக்குதே, இயேசுவின் நாமமே சரீர வியாதிகளை குணமாக்குதே, இயேசுவின் நாமமே தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே, இயேசுவின் நாமமே தொல்லை கஷ்டங்கள்
சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் எங்கும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் எங்கும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிற காரியத்தை குறித்து நான் உங்களோட பேசிக்கிட்டே வரேன். இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் பேசுகிறேன், தொடர்ந்து நாளைக்கு நம்ம பேசுவோம். ஓகே, கர்த்தருடைய பிள்ளைகளை வாசிங்க. உபாகமத்தின் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம், உபாகமத்தின் புத்தகம், பழைய ஏற்பாட்டில் உபாகமத்தின் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை 28ஆம் வசனம், 28ஆம் வசனம். யோசுவாவுக்கு கட்டளை கொடுத்து, நீ யோசுவாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை திடப்படுத்தி பலப்படுத்து, அவனை திடப்படுத்து அவனை பலப்படுத்து. அவன் இந்த ஜனங்களுக்கு முன்பாக கடந்து போய், அவன் இந்த ஜனங்களுக்கு முன்பாக கடந்து போய், அவனே நீ காணும் தேசத்தை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பான் என்றார். அவனே தான் காண்கிற தேசத்தை, நீ காண்கிற தேசத்தை பங்கிட்டு கொடுப்பான் என்றார். போதும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மோசே அழைத்து, எப்பா நீ அந்த கொடுமுடியிலிருந்து, அந்த பிஸ்கா கொடுமுடியிலிருந்து ஏறி உன் கண்களை மேற்கிலும், முந்தின வசனத்தில் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் ஏறெடுத்து பாரு, இந்த யோர்தானை நீ கடந்து போக மாட்ட அப்படின்னு ஆண்டவர் சொன்னது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன செய்யணும்னா யோசுவாவுக்கு கட்டளை கொடு. கட்டளை கொடுன்னு இங்கிலீஷில் சொல்லி, தமிழில் சொல்லி, இங்கிலீஷில் பாருங்கள், சார்ஜ் எடுக்க சொல்லி, அவனை பொறுப்பு எடுக்க வை, அவனுக்கு பொறுப்பு கொடு. அடுத்தது அவனை திடப்படுத்து, அவனை என்ன செய், திடப்படுத்து, என்கரேஜிம், சரியா, அவனை பலப்படுத்து, தைரியப்படுத்து, அவனை பலப்படுத்து, திடப்படுத்து, அவனை பலப்படுத்து, சரியா, ஸ்ட்ரென்தனியும், அவனே நீ காணும் தேசத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு பங்கிட்டு கொடுப்பான். அப்போது இன்றைக்கி நான் என்ன, இந்த வசனத்திலேருந்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற காரியம் என்னன்னு கேட்டால், ஆண்டவர் உங்களை என்னையும் பலப்படுத்துவதற்கு சில நேரங்களில் சில ஊழியர்களை கர்த்தர் பயன்படுத்துவார். நீங்கள் சோர்ந்து போய் உட்கார்ந்துருப்பீங்க, அல்லது சோர்ந்து போய் உங்கள் சபைக்கு போவீங்க. அன்னைக்கு உங்கள் போதகர் கொடுக்குற வார்த்தை இன்னமும் உங்கள் வீட்டு பக்கம், உங்கள் ரூமில் வந்து உட்கார்ந்து உங்கள் பிரச்சனையை அவர் பார்த்தது போல் இருக்கும். உங்கள் பிரச்சனையை கேட்டு அவங்க அதுக்கு பதில் சொல்வது போல் இருக்கும். ஆச்சரியமாக இருக்கும், உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி ஊழியர் கூட்டம் நடந்தது. ஸ்டான்லி என்ற ஒரு இவேஞ்சலிஸ்ட் வந்து பிரசங்கம் பண்ணாங்க. தொடர்ந்து நான் ஜெபம் நடத்தினேன் எல்லாம். அப்போ ஒரு தாயார் வந்து ரொம்ப வீட்டில் போராட்டம், அவங்க மட்டும்தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. மற்றவங்களாம் பயங்கர பிரச்சனையில், போராட்டத்தில். அவங்க ஒரு குறிப்பிட்ட வசனத்தை சொல்லி அவங்க வந்து விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவங்க என்னெல்லாம் சொல்லி போராடி ஜெபிச்சுட்டு வந்தாங்களோ அதே வார்த்தையே இவர் பேசுகிறாரிங்க. அந்த அம்மாக்குள்ளே ஒரு பலன் வந்துருச்சு. கர்த்தர் பலப்படுத்துகிற ஊழியர்கள் மூலம் கர்த்தர் பலப்படுத்துவார். ஊழியக்காரர்கள் மூலம் கர்த்தர் பலப்படுத்துவார். கையை வைத்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உதாரணமாக அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 27ஆம் அதிகாரத்தில் நீங்கள் திருப்புங்க. 27ஆம் அதிகாரத்தில் அவங்க ட்ராவலில் ஒரு பெரிய போராட்டம் வருது. 27:20 அநேக நாட்களாய்
சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் ம் மிகுந்த பெருங்காற்றும் மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. முழுமை அற்று போயிற்று. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல், அநேக நாட்கள் போஜனம் பண்ணாம இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று மனுஷரே இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவிலே விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதா இருந்தது. ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் கொடுக்கிறேன். கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. கைகளை வைத்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கப்பல்ல பயங்கரமான போராட்டம், புயல் காற்று. அந்த முழு சம்பவத்தை நீங்க வாசிக்கும். 20 சூரியன், சந்திரன், நட்சத்திரம் ஒன்னையும் அவங்க பார்க்க முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளோ பயங்கரமான க்ளவுடில் சூரியன், சந்திரன், நட்சத்திரம் ஒன்றும் பார்க்க முடியலன்னா யோசித்து பாருங்க. அடுத்தது, அதாவது மிகுந்த பெரும் காற்று, மழை, பயங்கரமான புயல், சீற்றம், காற்று, மழை. இன்னொரு பக்கம் அவங்க பார்த்துங்க, இனி தப்பி பிழைப்போம்ன்ற நம்பிக்கையே போச்சு அவங்களுக்கு நோ ஹோப். இனிமேல் நம்ம பிழைப்போம் என்ற நம்பிக்கையே அற்று போயிருக்கும்போது அவர் எழும்பி 22 சொல்கிறாரு, ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று நான் உங்களுக்கு தைரியம் கொடுக்குறேன். இது எப்படி முடியும்? நீங்கள் பலவீனமாக இருக்கும்போது உங்களுடைய பலவீனத்தை பார்த்து ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறவர் அவரே. இதை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் எனக்கு ஒரு வசனத்தை ஆண்டவருக்கு ஞாபகப்படுத்துகிறாரு. ஆமாம், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்க. Hebrew chapter 4 verse 15. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்ல. அப்புறம் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்ட ஆண்டவர். பிரியமானவர்களை, ஏதோ ஒரு சோதனையின் வழியாக அல்லது ஒரு வேதனையின் வழியாக பிள்ளைகளால், புருஷனால் அல்லது மனைவியினால், சரீர உபாதையினால் பயங்கரமான ஒரு ஹை ப்ரெஷர், ஹைப்பர் டென்ஷன் அல்லது ஹை பிளட் சுகர் அல்லது வேறு ஏதாவது கிரானிக் டிசீஸு, அல்லாவிட்டால் உங்களுக்கு இரத்த சம்பந்தமான நோய்கள், கேன்சர் சம்பந்தமான நோய்கள் அல்லது எலும்பு சம்பந்தமான நோய்கள் அல்லது பொருளாதார ரீதியான பிரச்சனைகளோடு நீங்கள் ரொம்ப சோர்ந்து போய் இருந்தீங்கன்னா இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு அனுப்புகிறார். அதாவது நம்மை போல எல்லாவற்றிலும் அவர் யார்? அந்த வசனம் சொல்லுகிற நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டவர், பாவமில்லாத பிரதான ஆசிரியர் உங்களுக்கு நமக்கு இருக்கிறார். யார் சொல்கிறா? எபிரேயன் ஆக்கியோன் சொல்கிறாரு, நமக்கு இருக்கிறாரு. நம்மை போல இந்த புத்தகத்தை எழுதினவரும் பாடுகள் வழியாக வந்தவர் தான். அதனால் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. உங்களுக்கு தைரியம் சொல்லுகிற தேவன் கூட இருக்கிறார். அன்றைக்கு கப்பல் பிரயாணத்தில் நம்பிக்கை அற்றுப்போன சூழ்நிலையில் அவன் சொல்லுகிறான், திடமனதாயிருங்கள். உங்களுக்கு தைரியம் சொல்கிறேன், கப்பலுக்கு தான் சேதம் வரும், உங்கள் உயிருக்கு எந்த சேதமும் வராது. காரணம் என்னென்றா, கர்த்தருடைய பிள்ளைகளை 22, 23, 24 குயிக்காக வாசித்துருங்க. காரணம் ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் என்னை சேவித்தவருமான, அதாவது அப்போஸ்தலர் 27, 23, என்னை ஆட்கொண்டவரும் என்னை சேவித்தவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, அவர் சொல்லுகிறார், இந்த ராத்திரியில என் கிட்ட வந்து நின்றார். நல்ல ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இந்த ராத்திரியில போராட்டமான நேரத்தில் ஆண்டவர் கரெக்டா வந்துருவாரு. வந்து நின்று வாசிங்க 24. பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடியினால் மனுஷரே, அதனால மனுஷரே, திடமனதாயிருங்க, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். அவர் சொல்ற பாருங்க, எனக்கு சொன்னதுதான் நடக்கும். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தருடைய நாமத்தினால தேவனுக்கு சித்தம் இல்லாமல் உங்கள் வீட்டில் ஒன்றும் நடக்காது. தேவனுக்கு சித்தம் இல்லாமல் உங்கள் சரீரத்தில் எதுவும் நடக்காது.
அதனால் எனக்கு சொல்லப்பட்டது நடைபெறும். வாய் திறந்து சொல்லுங்கள், எனக்கு சொல்லப்பட்டது நடக்கும், எனக்கு சொல்லப்பட்டது நடக்கும். அறிக்கை பண்ணுங்க, எனக்கு சொல்லப்பட்டது நிறைவேறும். பிரைஸ் காட். அப்போ ஊழியர்கள் மூலம் கர்த்தர் பலப்படுத்துவார், ஊழியர்கள் மூலம் கர்த்தர் பலப்படுத்துவார். அப்போஸ்தலர் 14:22 ஜெபத்துக்கு முன்னால் அப்போஸ்தலர் 14:22 அப்போஸ்தலர் 14 சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆமென். கைகளை உயர்த்தி தேவனுடைய பிள்ளைகள் நம்ம ஜெபம் பண்றோம். சீஷருடைய மனதை திடப்படுத்துறாரு. யாருக்கு திடப்படுத்தணும்? திடனற்றவர்கள். ஏன்னா அங்கே சீஷர்களுடைய, ஏன் சீஷர்களை திடப்படுத்தணும்? அவங்களே சீஷர்கள் தானே, அவங்களே ஊழியக்காரர்கள் தானே. அவங்களும் ஊழியக்காரனா மனிதர்கள் தான். புரியுதா? தேவ கிருபையினால் ஊழியம் செய்வாங்க, அவ்வளவுதான். புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த நாட்களில் ஊழியர்களாகி நீங்கள் ஒருவேளை யாராவது என் செய்தியை கேட்டுக்கிட்டு இருந்தால், நான் ஊழியக்காரனாச்சே, எனக்கு இது நடக்கலாமா? நான் கேட்குறேன், ஏன் நடக்கூடாது? நம்ம சாதாரண மனிதர்கள், அப்ரோஜனமான ஊழியர்கள் தான் பைபிள் சொல்லியிருக்குது. அப்போ சீஷர்களின் மனதை திடப்படுத்துகிறார். ஏன்னா அவர் தன்னை திடப்படுத்தினால்தான் மற்றவங்களை திடப்படுத்த முடியும். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிக்லாகு பட்டணத்தை அழித்து விட்டு அமலேக்கர் ஓடி போன போது தாவீது மிகவும் அழுகிறான். ஐயோ, என் பிள்ளைகளாம் பிடிச்சிட்டு போயிட்டானே, என் ஊரே இப்போது தீக்கிரை ஆயிடுச்சேன்னு. அந்த நேரம் பார்த்து தாவீதை கல்லறியணும்னு ஒரு கூட்டம், 1 சாமுவேல் 30 அப்போ உடனே தாவீது மிகவும் அழுதான், மிகவும் நெருக்கப்பட்டான். நான் சில ஏன் தாவீது அழணும்? தாவீது பெரிய பாடகர் தானே, பெரிய வொர்ஷிப் லீடர் தானே, தாவீது அபிஷேகம் பெற்றவர் தானே, ஏன் முட்டாத்தனமாக அழுதான் அப்படின்னு சில ஆட்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவன் மனுஷன்தாயா. மனுஷீகத்தில் மனுஷனுக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்குல்ல. இயேசு மனுஷீகத்தில் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஆனால் தான் மார்த்தாள் மரியாதை அழும்போது தன்னை அறியாமல் அவருக்கு கண்ணீர் வந்துட்டு அவருக்கு, இல்லையா? அதனால் சில ஆட்கள் கல் நெஞ்சக்கார மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் உள்ளத்தில் வேதனை இருக்கும், வெளியே காட்ட மாட்டாங்க. காட்டினா நம்மளை ஏதாவது தப்பாக நினச்சி பார்த்தீங்க. நீங்கள் ஒன்று பாருங்கள், மற்றவங்களுக்காக வாழாதீங்க. உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற, மற்றவங்களுக்காக மற்றவங்கள சாப்பாடு போடுறாங்க, உங்கள் அப்பா அம்மா சாப்பாடு போடுறாங்க, கல்யாணம் கட்டுற வரைக்கும், வேலைக்கு போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் உடுத்துறீங்க, நீங்கள் வாழ்க்கை நடத்துகிறீங்க. மற்றவனுக்காக ஏன் நீங்கள் வாழணும்? மற்றவருக்காக வாழக்கூடாது, கிறிஸ்துவுக்காக வாழணும். ஆமேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நான் இன்றைக்கு உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறேன்னா, தேவனுடைய பிள்ளைகளை சீஷருடைய மனதை திடப்படுத்தி, எப்பா மனசை விட்டுறாதீங்கப்பா, இப்படி அநேக உபத்திரங்கள் வழியாகத்தான்ப்பா நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும் அப்படின்னு அவர் புத்தி சொன்னான். அந்த வசனம் திரும்ப வாசித்துருங்க, ஜெபம் பண்ணிடுவோம் குயிக்கா. 12:20 அதாவது 12 கர்த்தருக்கு 14:22 சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி. பார்த்தீங்களா? சீஷருடைய மனதை திடப்படுத்துகிறாரு, விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்கிறாரு. ஏன்னா மனம் பதறிட்டோன்னு வைங்களேன், மைண்ட் அப்செட் ஆகி போச்சுன்னா விசுவாசம் ஃபெயிலியர் ஆயிரும், விசுவாசம் டவுன் ஆயிரும். அதனால தான் மைண்டில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி அநேக உபத்திரங்கள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும்னு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான், திடப்படுத்துகிறான். கையை வைத்து தோத்திரம் பண்ணுங்க. ஆமாம், அடுத்தடுத்து வியாதிகள், சில வீடுகளில் அடுத்தடுத்து மரணங்கள். நான் போனேன்ல அத்திக்குளம், அங்கே ஒரு ஐயர் பட்டம் முடிச்சுட்டு இப்போ தான் அந்த நம்முடைய சீனியர் பாஸ்டரோடு அவர் ஊழியத்துக்கு வந்திருக்கார் தம்பி. அவனுக்கு முன்னால் பிறக்கும்போது அவனுடைய அண்ணனும் அவனுடைய அக்காலும் ஒரு வருஷத்துக்குள்ளே அடுத்தடுத்து லிவர் ஃபெயிலியரில் இறந்துருக்காங்க. எப்படி இருக்கும்? லிவர் ஃபெயிலியரில் அடுத்தடுத்து அண்ணன் இறந்துருக்கான், அப்புறமா தங்கச்சி இறந்துட்டா. அந்த சூழ்நிலையில் அப்போது இவனை, ஆண்டவரே நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்ப்பான்னு அப்பா ஆலயத்தில் ஒப்பு கொடுத்துட்டார். இப்போ அவன் காலேஜெலாம் படித்து +2 முடித்த உடனே நான் உன்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்குறேன், அதனால் எப்பா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்னு தகப்பன் பேச்சை கேட்டு ஒப்பு கொடுத்து அவன் போயிட்டான். செராம்பூர் யூனிவர்சிட்டியில் போய் அவன் படிச்சுட்டு வந்துட்டான். கர்த்தர் தோத்துறான். அப்போ இந்த நாட்களில் நல்ல கவனிக்கணும். பிள்ளைகளுடைய இருதயம் பலவீனப்படுது,
தகப்பனுடைய இருதயம் திடனற்று போகுது பிள்ளைகளால். சில தாய்மார்கள் பிள்ளைகளால் திடனற்றவர்களாக இருக்கிறாங்க, ரொம்ப புலம்புறாங்க, பிள்ளைகள் சரியில்லை இன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் உங்களை திடப்படுத்துகிறாரு. கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறோம், கர்த்தர் உங்களை திடப்படுத்துகிறாரு, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். சரியா? கர்த்தரை ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணிடுவோம். ஆண்டவரே, இந்த நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தினால ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கொஞ்ச கால பாட அனுபவிக்கிற உங்களை கர்த்தர் பலப்படுத்துவார்னு ஆண்டவர் 1 பேதுரு 5:10 வாசிக்கிறதை மையப்படுத்தி இன்றைக்கு கர்த்தர் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஊழியர்கள் மூலம் பலப்படுத்துவீர், இயேசுவின் நாமத்தில் பலப்படுத்துவீர் என்ற 2 குறிப்புகளை சொல்லி ஜெபிக்க உதவி செய்தீரப்பா. உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்தில் கர்த்தர் என்னை அழைத்தபடியால் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் என்ற கர்த்தருடைய வார்த்தையின்படி நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கு வசனம் கேட்ட, வார்த்தையை கேட்ட அத்தனை ஆயிரங்களையும் பலப்படுத்தி விட்டதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, நான் இந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பதில் அளிக்கிற மகா பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம் 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 பண்ணி. முடிஞ்சா நான் ஒரு 1/2 hour தான், 30 minutes தான் பேசியிருக்கேன். நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் நைட்டுக்குள்ளே திரும்ப நீங்கள் யூடியூப்பில் போட்டு கேளுங்களேன், ஒரு புது பலனை பெற்றுக்கொள்வீங்க. அல்லது டைம் இல்லை, வி ஹாவ் நோ டைம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நாளைக்கு பகலில் இந்த ஒரு 1/2 மணி நேரம் செய்தியை கேளுங்க. கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிரைஸ் காட்.